ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பியில் ஒரு த்ரில்லிங்கான மேட்ச் பார்த்தோம். நெல்லை ராயல் கிங்ஸ் vs திருச்சி கிராண்ட் ஷோலாஸ். அண்ட் இப்போ என் கூட த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அதிஷராஜ் டேவிட்சன் இருக்காரு. ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். முதலும் நீ முடிவும் நீன்ற மாதிரி வந்து முதல்ல நீங்கள் பவர் பிளே ஆரம்பிச்சதும் நீங்கள் தான். அண்ட் சோனு விக்கெட் டெத் ஓவர்ஸ் எடுத்ததும் நீங்கள் தான். ஸோ டாக் டு அஸ் அபவுட் த இன்னிங்ஸ். நான் தான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நியூ பால் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு. அதான் நான் ப்ராக்டிஸ் சரி ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நான் அதான் சொல்லியிருந்தேன். நான் என்ன ஒர்க் பண்ணனோ அதை இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் பற்றி பேசணும். எஸ்பெஷலி உங்கள் ஃபர்ஸ்ட் 3 balls 2 விக்கெட்ஸ் எடுத்தீங்க. வாட் வாஸ் ரன்னிங் ஆன் யுவர் மைண்ட் அண்ட் வாட் டிட் யூ ஃபீல், ஹவ் டிட் யூ ஃபீல் டேக்கிங் தோஸ் விக்கெட்ஸ்? அது அவங்களோட மைனஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கு அந்த பாலை நான் போடணும்னு நினச்சேன். அது எனக்கு கரெக்டாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு. ஆல்ரைட், நம்ம கண்டிப்பாக வந்து பிச் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். பிகாஸ் வந்து முதல் இன்னிங்ஸ் போடும்போது வி தாட் 150, 140, 150 கூட தான் வருவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா ரசல் ராஜ்குமார் வந்து அடிச்சாரு பாருங்க. இட் வென்ட் டு 180. ஸோ உண்மையிலே பிச் எப்படி இருந்துச்சு? பேட்டிங் சப்போர்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு பவர் பிளேயில் விக்கெட் கொடுத்ததுனால ரன் வரல. நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து ராஜ்குமார், சஞ்சய் யாதவ், சரவணகுமார் அவங்க அடித்ததுனால நாங்கள் 180 டீசன்ட் ஸ்கோர் இந்த விக்கெட்டு. யா, ஸோ பிச் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து இன்னிங்ஸ் பிரேக்கில் வந்து பேசுனீங்களா எப்படி போக போகிறோம் அப்படின்னு? ஆமாம், 170+ அடிக்கிற மாதிரி நாங்கள் முதல்ல பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அடிச்சிட்டோம், 180 அடிச்சிட்டோம். எனக்கு பவர் பிளேலேயே 2 விக்கெட் கிடச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் கேம். தேங்க்யூ.